கலைஞர் கனவு இல்லத்தின் கீழ் 3500 கோடி ரூபாயில் ஊரக பகுதிகளில் 1 லட்சம் புதிய வீடுகள் கட்டப்படும் என்றும் சென்னைக்கு அருகில் உலகத்தர வசதிகளுடன் புதிய நகரம் அமைக்கப்படும் என்றும் தமிழக பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு சட்டப்பேரவையில் 2025-26 ஆண்டிற்கான நிதிநிலை அறிக்கையை நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு தாக்கல் செய்தார். கலைஞர் கனவு இல்லத்தின் கீழ் 3500 கோடி ரூபாயில் ஊரகப் பகுதிகளில் 1 லட்சம் புதிய வீடுகள் கட்டப்படும். சீரமைக்க இயலாத வீடுகளுக்கு பதிலாக புதிதாக 600 கோடி ரூபாயில் 25,000 வீடுகள் கட்டப்படும். 88 கோடி ரூபாயில் சென்னை பெருநகர பகுதிகளில் மழைநீர் உறிஞ்சும் 7 பல்லுயிர் பூங்காக்கள் அமைக்கப்படும். 2423 கோடி ரூபாயில் சென்னையில் சீராக குடிநீர் விநியோகித்திட முதன்மை சுற்றுக்குழாய் திட்டம் செயல்படுத்தப்படும் என்று அமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்தார். வேளச்சேரியில் புதிய பாலத்திற்கு 310 கோடி ரூபாய் மதிப்பீடு செய்யப்பட்டுள்ள நிலையில் 7 லட்சம் பேர் பயன்பெறுவார்கள் என்றும் கூறினார். சென்னைக்கு அருகில் உலகத்தர வசதிகளுடன் புதிய நகரம் அமைக்கப்படும் என்றும் பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ளது. கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்திற்கு தமிழக பட்ஜெட்டில் 13,807 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் இதுவரை பலன் பெறாதோருக்கு உரிமை தொகை வழங்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படுவதாக தமிழக பட்ஜெட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்திட்டத்திற்கு 13,807 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. மகளிர் விடியல் பயண திட்டத்திற்கு 3,600 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. 10,000 சுய உதவி குழுக்கள் உருவாக்கப்படும் என்றும் 37,000 கோடி ரூபாய் வழங்கிட இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாகவும் பட்ஜெட்டில் கூறப்பட்டுள்ளது. சென்னை, கோவை, மதுரையில் தலா 1000 மாணவிகள் பயன்பெறும் வகையில் 275 கோடி ரூபாயில் மாணவியர் விடுதிகள் அமைக்கப்படும் என்றும் 77 கோடி ரூபாயில் மேலும் 10 இடங்களில் 800 பணிபுரியும் பெண்கள் பயனடையும் வகையில் தோழி விடுதிகள் அமைக்கப்படும் என்றும் பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ளது. நகர்ப்புற பகுதிகளில் பெண்கள் பாதுகாப்பை உறுதி செய்ய புதிய திட்டம் அறிமுகப்படுத்தப்படும். இதற்கு 75 கோடி ரூபாய் ஒதுக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கலைஞர் நகர்ப்புற மேம்பாட்டு திட்டத்திற்கு தமிழக பட்ஜெட்டில் 2,000 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. 6,100 கிலோமீட்டர் நீளம் கொண்ட முதலமைச்சரின் கிராம சாலைகள் மேம்பாட்டு திட்டத்திற்கு 2,200 கோடி ரூபாய் பட்ஜெட்டில் ஒதுக்கப்படுவதாக நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு அறிவித்தார். 675 கோடி ரூபாயில் 40 ஆண்டுகள் பழமையான 102 கூட்டு குடிநீர் திட்டங்கள் மறுசீரமைக்கப்படும் என்றும் 400 கோடி ரூபாயில் திருச்சி, மதுரை, ஈரோடு, கோயம்புத்தூர் மற்றும் திருநெல்வேலி மாநகராட்சிகளில் நதிக்கரை மேம்பாட்டு பணிகள் மேற்கொள்ளப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 6,668 கோடியில் 7 மாவட்டங்களில் புதிய கூட்டு குடிநீர் திட்டங்கள் செயல்படுத்தப்படும் என்றும் இதன் மூலம் 29,74,000 மக்கள் பயன்பெறுவார்கள் என்றும் அமைச்சர் குறிப்பிட்டார். நகர்ப்பகுதிகளில் அடிப்படை கட்டமைப்பை மேம்படுத்தும் வகையில் கலைஞர் நகர்ப்புற மேம்பாட்டு திட்டத்திற்கு 2,000 கோடி ரூபாய் ஒதுக்கப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். முதலமைச்சரின் காலை உணவு திட்டத்திற்கு 600 கோடி ஒதுக்கப்படுவதாகவும் இதன் மூலம் மேலும் 3 லட்சத்திற்கும் அதிகமான மாணவர்கள் பயன்பெறுவார்கள் என்றும் தமிழக பட்ஜெட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 160 கோடி ரூபாயில் 2,000 பள்ளிகளில் கணினி ஆய்வகங்கள் தரம் உயர்த்தப்படும் என்றும் 56 கோடி ரூபாயில் 880 உயர் தொழில்நுட்ப ஆய்வகங்கள் தரம் உயர்த்தப்படும் என்றும் 65 கோடி ரூபாயில் 2,676 பள்ளிகளில் திறன்மிகு வகுப்பறைகள் தரம் உயர்த்தப்படும் என்றும் தமிழக பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ளது. முதலமைச்சரின் காலை உணவு திட்டத்திற்கு 600 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் 1ஆம் வகுப்பு முதல் 5ஆம் வகுப்பு வரை மேலும் 3,14,000 மாணவர்கள் பயன்பெறுவார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலக தமிழ் ஒலிம்பியாட் போட்டி இனி ஆண்டுதோறும் நடத்தப்படும் என்றும் பரிசு தொகை வழங்க 1 கோடி ரூபாய் ஒதுக்கப்படும் எனவும் தமிழக பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ளது. 45 உலக மொழிகளில் திருக்குறள் மொழிபெயர்க்கப்படும் என்று தமிழக பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ளது. உலக தமிழ் ஒலிம்பியாடில் பரிசு தொகை வழங்க 1 கோடி ரூபாய் ஒதுக்கப்படும் என்றும் தமிழ்நாட்டில் 8 இடங்களில் தொல்லியல் அகழாய்வுகள் மேற்கொள்ளப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரோடு மாவட்டத்தில் நொய்யல் அருங்காட்சியகம் அமைக்க 22 கோடி ரூபாய் ஒதுக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ராமநாதபுரம் மாவட்டத்தில் நாவாய் அருங்காட்சியகம் 21 கோடி ரூபாயில் அமைக்கப்படும் என்றும் எழும்பூர் அருங்காட்சியகத்தில் ஐம்பொன் மற்றும் செப்பு திருமேனிகள் காட்சிக்கூடம் 40 கோடி ரூபாயில் அமைக்கப்படும் என்றும் பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ளது.
10 லட்சம் குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கு 2.5 லட்சம் கோடி ரூபாய் வங்கி கடன் உதவி வழங்கப்படும் என்றும் 9 புதிய தொழிற்பேட்டைகள் அமைக்கப்படும் எனவும் தமிழக பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ளது. 2000 தற்சார்பு தொழிலாளர்களுக்கு இருசக்கர மின் வாகனம் வாங்க தலா 20,000 ரூபாய் மானியம் வழங்கப்படும் என்றும் 50 கோடி ரூபாயில் தமிழ்நாடு செமிகண்டக்டர் இயக்கம் ஏற்படுத்தப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 250 கோடி ரூபாயில் மதுரை கடலூரில் காலனி தொழிற்பூங்கா அமைக்கப்பட்டு 20,000 வேலை வாய்ப்புகள் ஏற்படுத்தப்படும் என்றும் 250 ஏக்கரில் திருச்சியில் பொறியியல் மற்றும் வார்ப்பக தொழிற்பூங்கா அமைக்கப்பட்டு 5,000 வேலை வாய்ப்புகள் ஏற்படுத்தப்படும் என்றும் பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ளது. 366 கோடி ரூபாயில் 9 புதிய சிட்கோ தொழிற்பேட்டைகள் அமைக்கப்படும் என்றும் இதனால் 17,500 வேலை வாய்ப்புகள் ஏற்படுத்தப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோவை மாவட்டம் சூலூர் பல்லடத்தில் தலா 100 ஏக்கர் பரப்பில் செமிகண்டக்டர் இயந்திர தொழிற்பூங்கா அமைக்கப்படும் என்றும் கலைஞர் கைவினை திட்டத்தின் கீழ் 19,000 கைவினைஞர்களுக்கு மானிய நிதியாக 74 கோடி ரூபாய் ஒதுக்கப்படுவதாகவும் தமிழக பட்ஜெட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை, மதுரை மற்றும் கோவையில் 1125 மின் பேருந்துகள் அறிமுகம் செய்யப்படும் என தமிழக பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ளது. பரந்தூரில் விமான நிலையம் அமைக்கும் பணி தொடங்கப்படும். 2,928 கோடி மதிப்பீட்டில் தமிழகத்தின் விமான நிலையங்கள் விரிவாக்கம் செய்யப்படும். ராமேஸ்வரத்தில் புதிய விமான நிலையம் அமைக்கப்படும் என தமிழக பட்ஜெட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை மற்றும் கோயம்புத்தூரில் 100 கோடி ரூபாயில் அடிப்படை அறிவியல் மற்றும் கணித ஆராய்ச்சி படிப்புகள் மையம் அமைக்கப்படும். 120 கோடி ரூபாயில் காஞ்சிபுரம் அரசு அறிஞர் அண்ணா நுணைவு புற்றுநோய் மருத்துவமனை தரம் உயர்த்தப்படும் என பட்ஜெட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மின் பேருந்துகள் திட்டத்தின் கீழ் சென்னையில் 950, மதுரையில் 100, கோயம்புத்தூரில் 75 என 1125 மின் பேருந்துகள் அறிமுகம் செய்யப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. 350 கோடி ரூபாயில் கோவளம் உப வடிநிலத்தில் 14 TMC கொள்ளளவில் புதிய நீர்த்தேக்கம் அமைக்கப்படும். 1 கோடி ரூபாயில் வேட்டை பறவைகள் ஆராய்ச்சி மையம், விண்வெளி தொழில்நுட்பத்திற்கு 10 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்படும் என பட்ஜெட்டில் கூறப்பட்டுள்ளது. நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரிய வீடுகளை சீரமைக்க 1051 கோடி ரூபாய் ஒதுக்கப்படும் என தமிழக பட்ஜெட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு பட்ஜெட்டில் பல்வேறு அறிவிப்புகளை வெளியிட்டார். குடிமைப்பணி தேர்வில் தேர்ச்சி பெற்று நேர்காணலுக்கு தயாராகுபவர்களுக்கு 50,000 ரூபாய் வழங்கப்படும். 50 கோடி ரூபாயில் திறன்மிகு மையம் அமைக்கப்படும். அனைத்து மாநகராட்சிகளிலும் முதல்வர் படைப்பகம் அமைக்கப்படும். 30 இடங்களில் ஒரு மையத்திற்கு தலா 5 கோடி ரூபாய் ஒதுக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. 11,721 கோடியில் புதிய புனல் மின் நிலையங்கள், 4,000 மெகாவாட் திறன் கொண்ட மின்கலன் சேமிப்பு அமைப்புகள் அமைக்கப்படும் என கூறப்பட்டுள்ளது. நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரிய வீடுகள் சீரமைக்கப்படும். 5,256 குடியிருப்புகளுக்கு 1,051 கோடி ரூபாய் ஒதுக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. 14.2 கிலோமீட்டர் நீளம் கொண்ட திருவான்மியூர் உத்தண்டி 4 வழித்தட உயர்மட்ட சாலை திட்டத்திற்கு 2,100 கோடி ஒதுக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சமூக நல்லிணக்க ஊராட்சிக்கான விருதுகள் வழங்கும் திட்டத்தின் கீழ் 10 ஊராட்சிகளுக்கு தலா 1 கோடி ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கப்படும் என பட்ஜெட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 1 லட்சம் மகளிரை தொழில் முனைவோராக உயர்த்திடும் பெருந்திட்டம் செயல்படுத்தப்படும் என தமிழக பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்த 2 ஆண்டுகளில் 20 லட்சம் கல்லூரி மாணவர்களுக்கு அவரவர் விருப்பத்தின் அடிப்படையில் கைக்கணினி அல்லது மடிக்கணினி வழங்கப்படும். 10 லட்சம் வரை மதிப்புள்ள அசையா சொத்துக்களை பெண்கள் பெயரில் பதிவு செய்தால் 1% பதிவு கட்டணம் குறைக்கப்படும். அரசு அலுவலர்கள் ஈட்டிய விடுப்பு 15 நாட்கள் வரை சரண் செய்து பணப்பலன் பெறும் நடைமுறை மீண்டும் செயலாக்கத்திற்கு வருவதாக தமிழக பட்ஜெட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பெற்றோர் இருவரையும் இழந்த 50,000 குழந்தைகளுக்கு 18 வயது வரை மாதந்தோறும் 2,000 ரூபாய் வழங்கப்படும். பழங்குடியினர் மரபுசார் அறிவை பாதுகாக்கும் வகையில் ஈரோடு, பர்கூர், கடம்பூர் மலைப்பகுதி மற்றும் கள்ளக்குறிச்சி, கல்வராயன் மலைப்பகுதி பயன்பெறும் வகையில் பழங்குடியினர் வாழ்வாதார கொள்கை திட்டத்திற்கு 10 கோடி ரூபாய் ஒதுக்கப்படும். 1 லட்சம் மகளிரை தொழில் முனைவோராக உயர்த்திடும் பெருந்திட்டம் செயல்படுத்தப்படும் என்றும் தமிழக பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ளது. 1000 ஆண்டு பழமையான கோயில்களுக்கு 125 கோடி ரூபாயில் திருப்பணிகள் நடைபெறும் என தமிழக பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ளது.
பழமையான தேவாலயங்களை புதுப்பிக்க 10 கோடி ரூபாய் ஒதுக்கப்படுவதாக தமிழக பட்ஜெட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்து சமய அறநிலையத்துறைக்கு சொந்தமான 1000 ஆண்டுகள் பழமையான கோவில்களில் திருப்பணி செய்ய 125 கோடி ரூபாய் ஒதுக்கப்படும். மாமல்லபுரம், ராமேஸ்வரம், கன்னியாகுமரி, திருச்செந்தூர், பழனி, வேளாங்கண்ணியில் சுற்றுலா கட்டமைப்பை மேம்படுத்த 300 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 150 கோடி ரூபாயில் புராதன கட்டடங்கள் பழமை மாறாமல் புதுப்பிக்கப்படும். மண்டல விரைவு போக்குவரத்தை ஏற்படுத்தும் வகையில் மணிக்கு 160 கிலோமீட்டர் வேகத்தில் இயங்கும் மித அதிவேக ரயில்வே அமைப்பை உருவாக்கிட ஆய்வுகள் மேற்கொள்ளப்படும் என்றும் பட்ஜெட்டில் கூறப்பட்டுள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.